ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, ஆரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சமிக்கி. சமிக்கியில் இந்த ஆரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலான்னு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சமிக்கி வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. சில்க் த்ரெட்டும் அதே போல் தான். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை எடுக்கலாம். நீடில் இருக்குது இல்லையா, நீடில் வந்து பார்த்துக்குங்க. இந்த சைஸ் நீடில் வாங்கிக்கிங்க. இல்லைனா நீங்கள் எத்தனை ஸ்ட்ராண்ட் எடுக்கிறீங்களோ சில்க் த்ரெட்டு, அதுக்கேற்றப்போ நீடில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஒரு லாங் சைஸ் நோட் புக்கில் நம்ம சுற்றிக்கணும். சுற்றும் போது நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட் எடுக்கும் போது நீடிலில் கோக்கும் போது அது வந்து 12 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் 7 எடுத்திங்கன்னா 14 கிடைக்கும். 8 எடுத்திங்கன்னா 16 கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த நீடிலில் வந்து போகிறா போல் பார்த்து அதை போல் ஊசி நீடில் வாங்கிக்கோங்க. அப்போலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து 6 எடுத்துருக்கேன் ஸ்டாண்ட். இப்போ வந்து அது 12 வந்து டபுளாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணால் இந்த நீடிலில் இந்த சில்க் த்ரெட்டை வந்து கோத்த பிறகு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்குங்க. இதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த 2 நாட் போடுறோம் இல்லையா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். சமிக்கி எடுத்துக்குங்க. இந்த த்ரெட் அண்ட் நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அங்கே வந்து நீங்கள் கீழேருந்து குத்துங்க. ஏற்கனவே நம்ம ஆரி ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்று பார்த்துருக்கோம், ஆரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்று பார்த்துருப்போம். நான் லீஃபில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆர்ட் ஷேப்பில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து சமிக்கியில் எப்படி நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போடலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கீழேருந்து நீடில் குத்தி மேலே எடுத்துட்டேன் இல்லையா. இப்போது இங்கே சமிக்கி எந்த இடத்துல எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து சமிக்கி வந்து வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ நீடிலால் இந்த த்ரெட்டை வந்து சுற்றிட்டு இந்த சமிக்கியோட ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் குத்தணும். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து போடலாம். போட்டிங்கன்னா இந்த டிசைன்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். போட்டாச்சா பாருங்கள். இப்போது நான் மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்கத்திலே வந்து இதை ஒட்டினா போலே மறுபடியும் நீடில் வந்து குத்துறேன். குத்திட்டு இப்போது மறுபடியும் ஒரு சமிக்கி எடுத்துருக்கேன். எனக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கேற்றப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நீடிலில் வந்து சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வேணும்னா நம்ம பக்கத்தில் தள்ளியும் நம்ம குத்தலாம். நல்லா பாருங்கள். இப்போ புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஃப்ரெஞ்ச் நாட்ரா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ரா. என்னென்னா, நான் வந்து லீஃபில் வந்து சமிக்கி இல்லாமல் சொல்லி கொடுத்தேன். இது வந்து சமிக்கியில் சொல்லித்தரேன். இது ஏன்னா இது சமிக்கிலலாம் நம்ம பண்ணும்போது அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னென்னா பாருங்கள், சமிக்கியை வச்சுட்டு சமிக்கி எந்த இடத்துல நம்ம வேணுமோ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அந்த சமிக்கிக்குள்ளே நம்ம இந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே குத்தணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சமிக்கியில் போடணும். இப்போது இது வந்து டிசைனாகவும் நம்ம போடலாம். நான் அதை எப்படி போடலான்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த சமிக்கி வச்சு நம்ம டிசைன் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன்.
நீங்கள் வந்து வேறு கலர் எடுத்துட்டு இதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் நடுவில் வந்து பாயிண்ட் பண்ணிக்கினேன். இப்போ நான் நீடில் வந்து குத்தி இப்போ நம்ம சமிக்கையை வந்து எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனில் அந்த சமிக்கையை வச்சு இந்த நீடிலால் அதுக்குள்ளே வந்து நான் குத்தி கீழே எடுக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஐடியா மட்டும்தான். இப்போ எனக்கு வந்து இந்த சைடு நான் வைக்கிறேன்னா அப்போ இந்த சைடு சமிக்கையை வச்சுட்டு அந்த லைன் மேலே நம்ம வைக்கணும். லைன் மேலே வச்சுட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு அதில் வந்து நம்ம அந்த சமிக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சமிக்கி டிசைன். இது நீங்கள் வந்து ட்ரையாங்கிளில் பண்ணலாம், சர்க்கிளில் பண்ணலாம், ஸ்கொயரில் பண்ணலாம், எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம், லீஃபில் பண்ணலாம். லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் வந்து இந்த மாதிரி சமிக்கி வச்சும் நம்ம பண்ணலாம். சமிக்கி இல்லாமலேயும் நம்ம சிம்பிளாகவும் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம். உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு போட்டால் ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணனா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற போல் இந்த சமிக்கி வச்சு நீங்கள் டிசைன் வந்து மேக் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம 4 சைடு போட்டுட்டோம். இதிலே வந்து இந்த லைன் வந்து லாங்காகவும் போடலாம், ஷார்ட்டாகவும் போடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பொறுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமா நீங்கள் வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து டேரக்டராக கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மூலியமாகவும் நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்லேயும் வந்து போடலாம். இப்போ அடுத்த வீடியோவாக நான் என்ன வீடியோ போடலாம் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எம்ப்ராய்டிங் கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு வேணுமா? அப்படி உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சமிக்கி வச்சு போட்டு கீழே வந்து நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.